காங்கிரஸ் வேற அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க தேர்தலில். பழைய மாதிரி இல்லாமல் திமுக கொடுக்குறத வாங்கின்னு போகிற மாதிரி இல்லாமல், ஒரு வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் என்ன நட்போடு இருந்ததோ, புரிந்துணர்வோடு திமுகவோடு இருந்ததோ, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்னைக்கு வந்து ரொம்ப. இப்போ கமலஹாசன் பாருங்க, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு வந்தார் இல்லையா அண்ணா திமுகலேருந்து. அப்போ அவரை பற்றி என்ன சொன்னார்னா, திருமாவளவன் லாஸ்ட் இட்ஸ் குட் நேம். தாவேக்கா கூட அசம்பிளி எலெக்ஷன் போக முடியாது. ஸோ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது கட்சி தலைமை கேட்காம யாரும் சொல்லுங்க. இட் இஸ் டைம் ஃபார் டிஎம்கே டு மேக் சம் காம்ப்ரமைஸ். இல்லைன்னா இப்போ பிஜேபி கூட 35-40 கேட்டுட்டு இருக்காங்களாம். இப்போ டெல்லிக்கு போயிருக்கார் எடப்பாடி. செல்வ பெருந்தகை போன்ற சில பேர் சுயநலத்துக்காக அவங்க வந்து நாங்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கிறோம், நாங்கள் வந்து 80 நாளாக காத்துட்டு இருந்தாங்க அவங்க பேசுறதுக்கு. குழு அமைச்சிட்டு மோர் தென் 2 months they were waiting. காங்கிரஸ் கூட இருக்கிறது தான் உங்களை பாஜக எதிர்ப்புன்றதுக்கு அடையாளப்படுத்துது. தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல CK மதிவாணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்றாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய பல கட்சிகள் நாங்கள் திருப்தியில தான் இருக்கோம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ இதை குறித்து மதிவாணன் சார் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். March 2 திமுக விசிகாக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை போச்சு. பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் அவர்கள் வந்து வெளில சொல்றாங்க, நாங்கள் பேரம் பேசக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்ற இடத்துலையும் சொல்றாங்க. வலதுசாரிகள் தமிழ்நாடுல காலூண்ட கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த கூட்டணி அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. ஸோ இந்த கூட்டணி எந்த அளவுக்கு காலூன்றி நிற்கும், இல்லை ஆணித்தனமா அவங்களுடைய பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்குமா, எத்தனை சீட்டுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் அவங்களோட தொகுதிகளில்? இல்லை, அவர் ஒன்றும் சொல்லலையா திருமாவளவன் வெளியே வந்து? இல்லை, பேச்சுவார்த்தை முடிச்சிருக்காங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்கள பொறுத்தவரையில், விசிகாவை பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கு அடுத்து பலம் பொருந்திய கட்சி திமுக கூட்டணியில். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாடு பூரா பரவி இருக்கிற கட்சி. அவங்களுக்கு போன வாட்டி வந்து 6 தொகுதிகள் கொடுத்தாங்க 2021. அதில் 4 ஜெயித்தாங்க. இந்த முறை அவங்க கட்சியில் பல தலைவர்கள் ரொம்ப நாளாகவே வந்து இந்த வாட்டி வந்து நாங்கள் டபுள் டிஜிட் வாங்குவோம், 12 வாங்குவோன்னு கூட சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு காலையில் கிடைச்ச செய்தி வந்து அவங்களுக்கு வந்து 8 வரை தருவதற்கு திமுக தயாராக இருக்குது அப்படின்ற செய்தி கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஆனாலும் டபுள் டிஜிட் இந்த முறையும் கிடைக்காது அப்படின்றது தான் உறுதியாக நீங்கள் சொல்ல வரீங்க. எனக்கு இருக்கிற அபிப்பிராயம். நான் யார் சொல்கிறது, டிஆர் பாலு இல்லை சொல்லணும் அதை. அதனால் 8 வரைக்கும் போவாங்க அப்படின்றது அதுவே இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இதுவரையில் பேசின எல்லா கட்சிக்கும் குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் திமுக கூட்டணியில் ரொம்ப நாளாக இருக்கிற கட்சி. கிட்டத்தட்ட 50 வருடங்கள் சார். 50 வருடங்களுக்கு. ஆமாம், அது ரொம்ப நாள் இருக்கு. அண்ணாதுரை பீரியட்லேருந்து இருக்குங்க. ஆனால் அந்த கட்சி கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற இயலவில்லை. அவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் ஃபஸ்ட்டு டே அந்த பேச்சுவார்த்தை அவங்கள வச்சு தான் தொடங்கினாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் 5 எதிர்பார்க்குறோம், அட்லீஸ்ட் 4ஆவது கண்டிப்பாக கிடைக்கணும். அதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போன ஆண்டை விட, போன தேர்தலை விடன்னு சொல்லி சொன்னார். ஆனால் கடைசியில் அவங்களுக்கு அலாட் பண்ணதாக வந்திருக்க செய்தி 2 தான். ஸோ போன வாட்டியை விட 1 குறைச்சிட்டாங்க. ஆனால் அவர் வெளியே வந்து என்ன சொன்னார்னா, இப்போல நாங்கள் கேட்டிருக்கோம், ஆனால் அவங்க வந்து புது கட்சிகள்லாம் நிறைய வந்து சேர்றதால அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் குறைச்சிக்கணும், நம்ம தியாகம் பண்ணணும், திமுகவும் தியாகம் பண்ண போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் நம்புகிறோம், பழைய ஆள் நாங்கள், எங்களுக்கு வந்து 5 அப்படி இல்லைன்னா 4ஆவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோன்னாரு. ஆனால் லேட்டஸ்ட்டாக கன்ஃபார்ம் தான் நியூஸ், அது 2 தான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2ன்ற மாதிரி ஃபைனல் ஆயிருக்கிறதா ஒரு தகவல். இப்போ நீங்க சொல்ற மாதிரி விசிகாக்கு 8 இடங்கள் கொடுப்பாங்கன்னா இந்த இடத்துல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா அவங்க 12 டபுள் டிஜிட் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே,
ஆனா இந்த இடத்துல வந்து திமுக கூட இப்போ ரீசன்ட் டைம்ல ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, தேமுதிக உள்ள வந்திருக்காங்க. சோ வேற இல்ல இது வரைக்கும் மக்கள் நீதி மையம் போன தேர்தல் இப்போ வந்திருக்காங்க. சோ இவங்களுக்குலாம் அந்த தொகுதி பங்கீடுன்னு ஒண்ணு பிரிச்சு கொடுத்தே ஆகணும். சோ இந்த இடத்துல விசிகக்கு காங்கிரஸ் வேற அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் என்ன ஆகும்னே தெரியல. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுனா ஆப்ஷன்ல தான் தாவேகாவை யூஸ் பண்ற மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கேசி வேணுகோபால் வராரு, ஜோடங்கர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, நியூஸ்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் என்னவா இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் காங்கிரஸை பேசுவோம். காங்கிரஸ் கட்சி தான் வந்து திமுகவுக்கு ஒரு நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கிற கட்சி, முஸ்லீம் லீக் அடுத்தது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்கிற கட்சி. அதாவது ஓட்லேயும் சரி, ஒரு பர்செப்ஷன்லேயும் பாஜக எதிர்ப்புக்கு வடிவம் காங்கிரஸ் கூட இருக்கிறது தான் உங்களை பாஜக எதிர்ப்புன்றதுக்கு அடையாளப்படுத்துது. மக்கள் மத்தியில் பாஜக எதிர்ப்பு ஃபீலிங் தமிழ்நாட்டு வாக்காளர் மத்தியில் மிக அதிகம். அப்புறம் அது ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறதால பிரதமர் வேட்பாளர்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் என்பது திமுகவுக்கு ஆடட் ஸ்ட்ரென்த் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தலித்துகள், மைனாரிட்டிகள், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் எங்கே இருக்கோ அதை வந்து ஆதரவு பண்ணுற ஒரு நிலைப்பாடு ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில் பழைய மாதிரி இல்லாமல் திமுக கொடுக்குறத வாங்கின்னு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு 6 மாதமாகவே கொஞ்சம் அவங்க முரண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் ரொம்ப வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது அவங்களுக்கு ஒரு சுயநல போக்கு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் ஆர்களே சொல்றாங்களே. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தொகுதி கேட்டாரு, மயிலாடுதுறை கேட்டாரு. சுயநலம் இல்லாத அரசியல் தலைவர்கள் யாருங்க? எல்லாரும் பொது நலத்துக்காக இருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கும், இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா அவங்க சொல்ற கருத்து நியாயமானதான்னு தான் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி போன தேர்தல் வரையில திமுக கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்கிட்டு சைலண்டாக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து குரல் எழுப்புறாங்க வெளிப்படையாகவே. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்திக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இருந்த அந்த உறவு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. எப்போதும் பிரதர், ப்ரோ அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாரு. ராகுல் காந்தி அவர்கள் நேற்றும் யூஸ் பண்ணல, அதே மாதிரி சிஎம் அவர்களும் நேற்றைக்கு யூஸ் பண்ணல அவரோட ரீட்வீட்ல. இல்லை சிஎம் வந்துங்க இந்தியா டுடே சம்மிட் நடந்தது லேட்டஸ்டா. அதில் கூட அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு அரசியலை தாண்டி நான் அவரை சகோதரராக பார்க்குறேன், அவரை ஒரு பிரதராக பார்க்குறேன் அப்படின்னு தான் சிஎம் சொன்னார். ஆனால் ராகுல் காந்தி அனுப்பிச்ச அந்த வாழ்த்து செய்தியில், பிறந்தநாள் வாழ்த்தில் ஃபார்மலாக தமிழ்நாடு சிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் என்ன நட்போடு இருந்ததோ, புரிந்துணர்வோடு திமுகவோடு இருந்ததோ, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்னைக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. பிரிஞ்சிருவாங்கன்னு நான் சொல்ல, பிளவு வந்துரும்னு சொல்ல, ஆனால் அவங்களுக்குள்ள உறவு கெட்டு போயிருக்கு. இப்போ அதை சரி பண்ண வேண்டிய தேவை ரெண்டு கட்சிக்கும் இருக்குது. திமுகவுக்கு தான் ரொம்ப இருக்கு. ஏன்னா அதுதானே இங்கே ஆட்சிக்கு வரணும். காங்கிரஸுக்கு வெறும் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேர் கிடைப்பாங்க, அவ்வளோதானே தவிர ஆட்சிக்கு வர வேண்டிய கட்சி வந்து இப்போ பொண்ணு வீட்டுக்காரன் தானே கல்யாண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இறங்கி போவாங்க. கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி திமுக இந்த தேர்தலில் பெண் வீட்டுக்காரங்க அவங்க எல்லாரையும் வரவேற்கணும், உபசரிக்கணும், கொச்சிக்காமல் பார்த்துக்கணும். அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி லேட்டஸ்ட்டாக நேற்று ஜோடங்கர் அவர்கள் தலைமை தாங்கி அந்த பேச்சுவார்த்தை குழுவை வழி நடத்துகிறவர், அவர் என்ன சொல்கிறாருன்றதை நான் அவர் சொல்லவே கேட்டேன். அவர் செய்தி ஊடகங்களுக்கு பேசுனதை கேட்டேன். நாங்கள் பேசணும் 80 நாளாக காத்துட்டு இருந்தாங்க அவங்க பேசுறதுக்கு. குழு அமைச்சிட்டு மோர் தென் 2 months தே வேர் வெயிட்டிங். ரைட், நாங்களா குழு அமைக்க சொன்னோன்னு கூட இவங்க கேட்பாங்க திமுக. பட் அவங்க அமைச்சிட்டு முன்னாலேயே தங்களுக்கு தொகுதியெல்லாம் தெரிஞ்சால் தேர்தல் பணிகளை துவக்கலாம், எந்தெந்த தொகுதி நமக்குன்னு அவங்க கொஞ்சம் ஓவராக ப்ரோஆக்டிவாக இருந்தாங்க காங்கிரஸ் இந்த வாட்டி. ஆனால் இவங்க வந்து கடைசி நேரத்தில் பண்ணாதான் அது லாஸ்ட் மினிட்ல எல்லா பஸ்ஸும் போன பிறகு அந்த லாஸ்ட் பஸ்ஸை கோட்டை விட்டா அப்புறம் ஊருக்கு போக முடியாதுன்றதால எல்லாரும் அதில் ஏறுவாங்க. இடம் இல்லைன்னா கூட உட்காந்துட்டு போவேன், நின்றுக்கிட்டு தொத்திக்கிட்டாவது ஊர் போய் சேரலான்னு.
அதை மாதிரி திமுக அந்த கேமை ப்ளே பண்ணுச்சு. 11th ஹவரில் தான் ஃபைனல் பண்ணோன்ற மாதிரி. ஸோ அதில் கொஞ்சம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிச்சுது. இப்போ நேற்று அவர் பேசுனது தொலைக்காட்சியெல்லாம் நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து எங்களுக்கு அதே மாதிரி 25 தொகுதிகள் தர அது இசைந்தது, ஆனால் அது எங்களுக்கு ஏற்கத்தக்கதல்ல. நாங்கள் வந்து அதை விட அதிகமாக கேட்குறோம். எங்கள் கட்சியின் வளர்ச்சியை நாங்கள் கூட்டணிக்காக தியாகம் பண்ண விரும்பலை. அது மட்டும் இல்லை, திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜனவரி மாதம் வந்து ஒரு 42 முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு வச்சு இந்த தேர்தலில் நம்ம என்ன நிலை கூட்டணி பற்றி விரிவாக விவாதித்தார். 1-to-1 எல்லாரையும் பேசினாங்க. அதில் 38 பேர் வந்து எங்களுக்கு சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்த முறை வந்து நாங்கள் வந்து அவங்க சொன்னது ஒரிஜினலாக 41 சொன்னாங்க சட்டமன்ற தொகுதி. ஏன்னா அது அவங்க ஒரு 2 தேர்தலுக்கு முன்னால் 41 தொகுதியில் காங்கிரஸ் போட்டி போட்டிருக்கு. அந்த 41 சொன்னாங்க. அப்புறமா கடைசியில் 39க்கு வந்தாங்க. அதாவது 39க்கு என்ன லாஜிக் சொன்னாங்கன்னா, 41க்கு என்ன லாஜிக்னா, போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் 41ல் நின்று இருக்கோம், அதாவது 16ல், அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் டைட்லாம் இருக்குது, எங்களுக்கு புது கட்சி அப்படி இப்படின்னு பேசினோன்னா அவங்களே கொஞ்சம் 39க்கு வந்தாங்க. 39க்கு என்ன ரேஷனல் சொன்னாங்கன்னா, 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். அதில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 5-6 எம்எல்ஏ இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாவது காங்கிரஸுக்கு இருக்கணும், அதனால் 39 நாங்கள். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வெளியே சொல்லனா கூட அதுக்கும் கீழே வந்து 35ல் வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 10 எக்ஸ்ட்ரா தேன் த லாஸ்ட் எலெக்ஷன். 25ல் இல்லாமல் 35. அதுக்கு அவங்க என்ன லாஜிக் சொல்கிறாங்கன்னா, ஒரு ராஜ்யசபா மெம்பர், அதான் மாநிலங்களவையிலேருந்து ஒருத்தர் இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படணும் தமிழ்நாட்டில்னா, அவருக்கு குறைந்தபட்சம் 34-35 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. அப்போ நாங்கள் காங்கிரஸ் கட்சி யார் தயவும் இல்லாமல் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ஆவறதுக்கான தகுதிகளை நாங்கள் வளர்த்துக்க விரும்புகிறோம். இப்போ கமலஹாசன் பாருங்க, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. திமுகவுடைய மொத்த உறுப்பினர்களுடைய ஓட்டில் தான் அவர் ராஜ்யசபா. இப்போ அவர் வந்து திமுக எதிர்த்து எதாவது பேச முடியுமா? முடியாது. திமுகவினுடைய பி டீம் ஆகிட்டாரு. அவர் பாஜக பி டீம்னு திமுக சொல்லிட்டு இருந்தது போன தேர்தலில். ஆனால் இன்னைக்கு ராஜ்யசபாவில் திமுக உறுப்பினர்களால் முழுமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் நவ் கமல்ஹாசன் ஹஸ் பிகம் த பி டீம் ஆஃப் டிஎம்கே. அவர் பேர் சொல்லிக்கலாம், பேரு பெத்த பேர் தாக நீலு லேதுன்ற மாதிரி. அவர் வந்து மக்கள் நீதி மையம்னு நான் கட்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவருக்கு அவங்க எம்எல்ஏ யாரும் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்கல. இஸ் ரெப்ரசன்டட் பை தி டிஎம்கே எம்எல்ஏஸ் தான். அது மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது இனிமேல் அப்படின்ட்டு தான் காங்கிரஸ் 35 கேட்குறாங்க. ஸோ அவங்க 41ல் ஆரம்பித்து 39, 35க்கு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே போக மாட்டாங்கன்னு உறுதியாக நான் நம்புகிறேன். ஆனால் திமுக 25 அநேகமாக 1-2 ஏற்றுவாங்க பேரத்தில். அப்போ அன்பிரிட்ஜபிள் கேப் ஒன்று இருக்கும். 28க்கும் 35க்கும் ஒரு 7-8 இருக்கும். இப்போ இதுதான் முடிவு பண்ண போகுது. இந்த கேப் வந்து இந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறத உறுதி செய்யுமா, அல்லது இந்த கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுவதற்கு வழிவகுக்குமா? இதை வந்து இந்த 7-8 தொகுதிகள் தான் முடிவு பண்ணோன்னு நினைக்கிறேன். பட் காங்கிரஸ் என்னுடைய ரீடிங் என்னன்னா, செல்வ பெருந்தகை போன்ற சில பேர் சுயநலத்துக்காக அவங்க வந்து நாங்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கிறோம், நாங்கள் வந்து நல்லா போயிட்டுருக்கு பேச்சுவார்த்தைலாம் சொன்னாலும், சோடங்கர் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதாவது காங்கிரஸ் நலனை நாங்கள் கூட்டணிக்காக விட்டு கொடுக்க மாட்டோம், சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம். அதே போல் ராஜ்யசபா அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாங்க, ராஜ்யசபா எங்களுக்கு எம்எல்ஏ கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ ராஜ்யசபா எப்படி திமுக அலாட் பண்ணுதுன்னா, இந்த முறை ஒரு கட்சிக்கு கொடுத்ததுன்னா கூட்டணி கட்சிக்கு அடுத்த வருஷம் வர்றதை இன்னொரு கட்சி கொடுத்துரும். நீங்களே கேட்கக்கூடாதுன்னு. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி. ஆனால் இப்போ காங்கிரஸ் கட்சியில் 35 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், எவ்ரி வேகன்சி வரும்போதும் அவங்களுக்கு அவங்க ஆளுங்கள் அவங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால காங்கிரஸ் வாண்ட்ஸ் டு பில்ட் அப்
அதை வந்து ஒரு growth வளர்ச்சி பாதை கொண்டு போனோன்னு ஒரு கட்சின்ற முறையில் அவங்க நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. எல்லா கட்சியுமே அப்படித்தானே. இப்போ பிஜேபி கூட 35-40 கேட்டுட்டு இருக்காங்களாம். இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு எடப்பாடி அமித்ஷா கிட்ட பேசுறதுக்கு. அதில் வந்துங்க பிஜேபியை விட ஒன்றும் காங்கிரஸ் குறைந்தது இல்லைல்ல. நாளைக்கு ஒருவேளை பிஜேபி கூட்டணியில் அவங்க 35 வாங்கிட்டு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் அதை விட கம்மியாக வாங்கினா 2 தேசிய கட்சிகள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சு. பாஜக வளர்ந்துடுச்சியா, பரவாயில்லையா, தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்கயா. இப்போ எடப்பாடி பயந்துட்டு கொடுத்தாரோ மிரட்டலுக்கு பணிஞ்சாரோ அதெல்லாம் பேச மாட்டாங்க. பிஜேபி வந்து 35 தொகுதி போட்டி போடுது சட்டமன்றத்துக்கு தமிழ்நாட்டில். காங்கிரஸ் வந்து 25 தான் போட்டி போடுதுன்னா அது ஒரு டிமாரலைஸ் பண்ணும் இல்லை காங்கிரஸ் கேடர்ஸை. அதனால வந்து எனக்கு என்னவோ இதில் தான் சிக்கல் வரும். நெருக்குறாங்க. இந்த அரசியல் அதிகாரம் ஆட்சியில் பங்குலாம் யாரும் கைவிடலை. இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அவரு 10 வருஷத்துக்கு முன்னால கேட்டப்போ சூழ்நிலை இருந்தது, அப்பதான் கேட்டாரு. இப்ப இல்லையா? அவருக்கு இது வந்து திமுக இதை விரும்பல, ரசிக்கலன்றதால அவர் கைவிட்டாரு. அவர் மது விலக்கு மாநாடு எல்லாம் நடத்தினாரு. யாரை வச்சுட்டு நடத்தினாரு? மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் போடுறாரு. தமிழ்நாட்டில் மது விலக்கு கொள்கையை அமுல்படுத்தணும் அப்படின்னா திமுக அரசு தானே அவர் கேட்கணும். மத்திய அரசு எதிர்த்து தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா ஆடமாட்டாதவ கூடம் கோணல்னு சொல்லுவாங்கன்னாங்க. அந்த மாதிரி இவருக்கு திமுக ஆட்சியை விமர்சனம் செய்ய முடியாது. சாராய வியாபாரிகளையே அந்த மாநாட்டில் கூப்பிட்டு திமுக சார்பாக வாழ்த்துனாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? அதனால திருமாவளவன் வந்து கொள்கையெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவர் பேசுறாரு தவிர இன்னும் வேணாம். அவர் எப்படி டபுள் லைன் எடுக்கிறாருன்னா, செங்கோட்டையன் தாவேக்காலேருந்து தாவேக்காவுக்கு வந்தார் இல்லையா, அண்ணா திமுகலேருந்து. அப்போ அவரை பற்றி என்ன சொன்னார்னா, இல்லை பாஜக தான் அவர் அனுப்பிச்சி வச்சிருக்கு, பாஜக தலைவர்களோடு பேசிகிட்டு இருந்தார் நெருக்கமாக, அமித்ஷாவை சந்திச்சார், அவர் தான் வந்து இங்கே அனுப்பிச்சிருக்காரு அப்படின்லாம் கொச்சப்படுத்தினாங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து இப்போ சேர்ந்துருக்காரு. அவரை மாதிரி மோடி பக்தர், முரட்டு பக்தர். அவர் பாஜகவை கூட ஆதரவு இருந்தவர். லேட்டஸ்ட்டாக கூட அமித்ஷாவை சந்தித்தேன், அமித்ஷாவே சொல்லிட்டாரு திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு அப்படின்லாம் சொல்கிறவர் போய் திமுகவில் சேர்ந்தா என்ன சொல்கிறாரு திருமாவளவன்? இல்லை இது நல்ல முடிவு, அவர் எடுத்தது சரியான முடிவுன்றாரு. ஸோ திருமாவளவன் லாஸ்ட் இட்ஸ் குட் நேம். அவர் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் வளர்ந்து வரும் சக்தி, அவர் வந்து அரசியலை நல்லா கூர்மையாக பார்க்குறாரு அப்படின்னு நினச்சோம். பட் ஆஃப் லேட் அவருடைய ஃபுல்லாக திமுகவை வந்து குஷிப்படுத்தணும், திமுகவை வந்து காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே போகிறாரு. அதனால் he has lost his credibility among the people of தமிழ்நாடு. அதுதான் என்னுடைய கருத்து. அதனால் காங்கிரஸ் திமுக உறவு வந்து என்ன ஆகும் என்பதை இப்போது யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த டாப் லெவல் லீடர்ஸ் கடைசி நேரத்தில் கூட தலையிடலாம். தலையிட்டு ராகுல் காந்தியோ ஸ்டாலினோ பேசி ஆனதாச்சு விடுங்க 35 வாங்கிக்கிங்க மற்றதெல்லாம். நம்ம என்ன சொன்னோம்னா மார்ச் 5 வரைக்கும் ஒரு கெடு இருக்குங்க. அது என்ன மார்ச் 5னா அன்னைக்கு தான் ராஜ்யசபா தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய கடைசி நாள். அன்னைக்குள்ள இது ஏதாவது செட்டில்மெண்ட் ஆயாகணும்ல. கண்டிப்பா கூட்டணி இருக்குதுன்னா. இப்போ ராஜ்யசபாவில் காங்கிரஸ் வந்து திமுக ஆதரவோடு ஒரு சீட்டை வாங்கி கண்டெஸ்ட் பண்ணிட்டு அதே நேரத்தில் தாவேக்கா கூட அசம்பிளி எலெக்ஷன் போக முடியாது. ஸோ மார்ச் 5 இஸ் த அப்பர் லிமிட். இந்த கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா, தாவேக்கா கூட அது போய் சேருதான்றத இன்னும் 2-3 நாள் நம்ம பொறுத்து இருக்க வேணும். இவ்வளோ நாள் பொறுத்து இருந்தோம், லெட் அஸ் வெயிட் ஃபார் இட். ஆனால் என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வந்து இதில் உறுதியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க 2 காம்ப்ரமைஸுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒன்று என்னன்னா 41லேருந்து அவங்களே
39க்கு வந்து இப்போ 35ல் நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. 34 பேர் இருந்தால் தான் ஒரு ராஜ்யசபா எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் அதுக்கு ஒரு ரேஷனல் சொல்கிறாங்க. ஸோ அதில் கீழே இறங்குவாங்கன்னு நான் நினைக்கல. ரெண்டாவது 41ன்றது அவங்க 2016ல் போட்டி போட்ட இடம் தானே. அதனால் அது ஒன்றும் தேஞ்சி போச்சு அதிலிருந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்துங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது கட்சி தலைமை கேட்காம யாரும் சொல்லிங்க. கட்சி தலைமையின் கருத்தும் அதுதாங்க. அதனால தான் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு எவ்வளோ குதிச்சாங்க. அந்த 2 பேர் மாணிக்கம் தாக்கூர் அண்டு பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுத்தாதான் பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் முரண்டு படித்தாங்க திமுக. ஆனால் அதை பற்றி காங்கிரஸ் தலைமை ஒன்றும் கண்டுக்கவே இல்லையே. ஸோ அதனால் வந்துங்க, காங்கிரஸ் வந்து 2 காம்ப்ரமைஸில் அந்த தொகுதி எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. இந்த ஆட்சியில் அதிகாரத்தை கனிமொழி போய் கேட்டுக்கிட்டால ராகுல் காந்தியை, தேர்தலுக்கு பிறகு பேசிக்குவோம், நாங்கள் இல்லைன்னு இப்போ பேச வேணாம், இது சங்கடத்தை உண்டாக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வி அக்ரீட்னு சோனியா காந்தி வேணுகோபால் சார்கிட்ட கொடுத்த லெட்டரில் கூட அவங்க தெளிவாக ஸ்டாலின் சொன்னாங்க, உங்கள் கன்சர்னை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், அதனால் இப்போ நாங்கள் அதை பேசலை வெளியே, ஆனால் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ரைஸ் பண்ணுவோம், பிகாஸ் காங்கிரஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட் அப்படின்னு காங்கிரஸில் ஹையஸ்ட் லீடரே சொல்லியாச்சு. அதனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கை காங்கிரஸ் கைவிடலை. உள்ளாட்சி தேர்தலையும் எங்களுக்கு பங்கு வேணும், மேயர் உள்பட அமைச்சர்கள் வேணும்லாம் அவங்க உறுதியாக இருக்காங்க. ஸோ அதனால் நவ் இட் இஸ் டைம் ஃபார் டிஎம்கே டு மேக் சம் காம்ப்ரமைஸ். இல்லைன்னா காங்கிரஸ் போனால் போகிறதுன்னு அது முடிவு எடுத்ததுன்னா அதுக்கு அது சூசைடல் தான் நான் நினைக்கிறேன், தற்கொலைக்கு ஒப்பாகும் தான் நான் நினைக்கிறேன். சரி, இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட நிறைய கருத்துக்களை பகிர்ந்தேன். அதே போல் அடுத்தடுத்து நிறைய நேர்காணல உங்ககிட்ட பேசணும். நன்றிகள் சார். வணக்கம்.